இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் பிரித்தெடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். எப்படி என்று பார்க்கும்பொழுது நம்மை சுற்றிலும் போராட்டங்கள் இருக்கும். நம்மை சுற்றிலும் வாதை, வியாதி, கண்ணீர், கவலை இதெல்லாம் இருக்கும். Sometimes we will also go through all that. But even in that situation, God sends us peace in the midst of storm. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணம் கூட ஒரு வனாந்திர பயணம் போல்தான் இருக்கின்றது. வனாந்திரத்தில் வார்த்தை என்கின்ற தலைப்பின் கீழாக நாம சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் பிரித்தெடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். எப்படி என்று பார்க்கும்பொழுது நம்மை சுற்றிலும் போராட்டங்கள் இருக்கும். நம்மை சுற்றிலும் வாதை, வியாதி, கண்ணீர், கவலை இதெல்லாம் இருக்கும். Sometimes we will also go through all that. But even in that situation, God sends us peace in the midst of storm. பாருங்க, புயலின் மத்தியிலே, சூறாவளியின் மத்தியிலே நமக்கு ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார்கள். உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோம். எவ்வளவு போராட்டங்கள், என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள், எத்தனையோ சொல்ல முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் நடக்குமா நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷித்தப்படுத்தி, நாம விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடினாலே விசேஷித்தப்படுத்துகின்றார். ஏன் தெரியுங்களா? நான் கர்த்தர் என்பதை நீங்க அறியும்படி, நாம மாத்திரம் இல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி. அன்னைக்கே கேன்சர் வந்த போது நான் மரித்திருக்க கூடும். ஆனா 19 வருஷத்துக்கு கழிச்சு இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசி இருக்கிறேன்னா எவ்வளவு போராட்டங்கள்ங்க. என்னுடைய வேலையில போராட்டம், என்னுடைய சரீரத்திலே போராட்டம், எத்தனையோ சொல்ல முடியாத போராட்டங்கள் இருந்தாலும் உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை கடவுள் எனக்கு கொடுத்து உங்களோடு கூட பேசும்படியாக நிற்க வைத்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள். ஆனா அந்த போராட்டத்தின் மத்தியிலே உங்களை பிரித்தெடுத்து, அந்த வண்டு உங்களை தொடாதபடிக்கு, தொட்டாலும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றாரு. God is a God of peace. சமாதானத்தின் தேவன். நான் கர்த்தர் என்று அறியும்படி என்ன அர்த்தம்? It is not only peace, it is an identity. நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் கடவுள். God of peace is with you. இரண்டாவது, God of protection. அந்த வண்டுகள் எல்லாம் பிரச்சனைகளாக கருதும் பொழுது அந்த பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி, மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல நீங்கி போக கர்த்தர் உதவி செய்வார். He is protecting you. என பிரித்து எடுத்திருக்கிறார். மூன்றாவது, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாருங்க. நான் மரண கட்டுக்கள் என்னை பிடித்து கொண்ட பொழுது, பாதாள இடுக்கன் என்னை இழுத்த போது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தரின் சத்தத்தை கேட்டார். சங்கீதக்காரன் பாடுகிறான் அல்ல, 118வது சங்கீதத்துல சொல்லுகிறதை போலவே நானும் அழுதேன். பிரியமானவர்களே, 16வது சங்கீதத்திலே. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், I have a purpose in your life. உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன். அந்த நோக்கம் இன்னைக்கு தெரியாது. We only see the end, but we do not see the bend. ஆண்டவர் நாம முடிவுன்னு நினைக்கும் போது அங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட வைப்பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் கர்த்தர் என்று அறியும்படி உங்களுக்கு என்ன சுற்றி நடந்தாலும் உங்களுக்கு சமாதானம், என்ன சுற்றி நடந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு, என்ன சுற்றி நடந்தாலும் உங்களுக்கான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தலைகளை தாழ்த்தி அந்த கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ போராட்டங்கள் கர்த்தார், நிற்க முடியல டாடி, எங்களால நிற்க முடியல. ஆனா கர்த்தர் எங்களை பாதுகாக்கின்றீர், கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறீர், கர்த்தர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீர். இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.